ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு பம்பிங்கு 60K வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் வந்து ஒரு 64 இருக்குது. ஸோ அதிலேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருமா, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து சைட்வே போய்ட்டு மேலே போமான்னு சொல்லிட்டு ஃபர்தராக அனலைஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ட் காயின் பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து டெலகிராம் தான் மஸ்ட்டு. ஏன்னா டெலகிராம் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெடிக்ஷன் எல்லாமே ஆல்ட் காயின் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெலகிராம் மஸ்ட்டு, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து 60K அபோவ் ட்ரேட் ஆகிட்டு. சரிங்களா? ஸோ இந்த டார்கெட் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். சரிங்களா? லாஸ்ட் வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்பில் லாஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு 60K தான் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து 60K. இது இல்லாமல் டெலகிராம்லேயும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், சொல்லிட்டு தான் இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து 60K போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி 60K வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் வந்து ஃபர்தராக மேலே போக சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் வந்து ஒரு 64 லெவலுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா 64 லெவலுக்கு இருக்குது. ஓகேவா? இந்த 64லேருந்து ரிஜெக்ட் ஆகுமா இல்லை பம்ப் ஆகுமா, அதான் நம்ம கேள்வி. இப்போ வந்து நான் வீக்லியில் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த 64க்கு போயிட்டு பிடிசி இந்த 64க்கு போயிட்டு சடனாக வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் வந்துடாது. சரிங்களா? இப்படி 64 இப்படி போகுதுன்னா வச்சுங்களேன், சடனாக வந்து அப்படியே ரிவர்ஸ் வந்துடாது. இவ்வளோ தூரம்லாம் வரவே வராது. சரிங்களா? ஏன்னா இந்த இடம் வந்து நல்ல ஹைப்பர் பராபலிக் பம்பு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பம்பு கொடுக்கும்போது அவன் கீழே வரணும்னா இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், சைட்வே கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வருதுன்னா இந்த இடத்துல வந்து இப்படி சின்ன கொஞ்சமாக மெதுவாக தான் கீழே வரணும். சரிங்களா? பட் வந்து உடனே வந்து உடனே வந்து இப்படிலாம் கீழே வராது. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஹைப்பர் பாராபலிக் ஃபேஸு. ஓகேவா? ஸோ அதனால் 64 போகணும். போனதுக்கப்புறம் அதுக்கு மேலே பம்ப் ஆச்சுன்னா அது வீக்லியில் க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா? வீக்லினா இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு மேலே இப்படி க்ளோஸ் வச்சதுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மெகா பம்புக்கு தான் அதிகமான சான்ஸ். ஓகேவா? மெகா பம்ப்னா அந்த நம்ம இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலே ஆல் டைம் ஐயை உடைச்சிரும். ஓகேவா? ஆல் டைம் ஐயை இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலே ஆல் டைம் ஐ காலி ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ காலி ஆனதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும், ட்ரெண்டை உடச்சிடும். ஸோ ட்ரெண்டை உடச்சதுக்கப்புறம் அது வந்து மெதுவாக அப்படியே ட்ரெண்டை நோக்கியே இப்படியே நகரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போகும். அப்புறம் வந்து வீக்லியில் க்ளோஸ் வச்சதுன்னா சொல்கிறேன். ஓகேவா? வீக்லியில் க்ளோஸ் வச்சதுன்னா ட்ரெண்டு மேலே, அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெண்ட் இப்படியே நகரும். இந்த மாதிரி நகரும். எப்படி சொல்கிறது, மேல் நோக்கியே சைட்வே போகும். சைட்வே போய்ட்டு அப்புறம் லாங்கில் ஒரு புல் பேக், லாங்கில் ஒரு பம்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஃபர்தராக எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் போகும். பட் வந்து ரிஜெக்ட்ஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருக்குது, பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல கரெக்டாக வீக்லியில் டச் ஆச்சுன்னா ஒரு ரிஜெக்ஷன் வரலாம். ரொம்பலாம் கவலைப்படுறாதீங்க இந்த இடத்துல. ஸோ ஏன்னா பிடிஎஸ் வந்து செவியான புல்லிஷ். ஓகேவா? நான் வந்து இந்த இடத்துலேருந்து சொல்லிட்டு வரேன், பிடிசி நெக்ஸ்ட்டு பாட்டம்லேருந்து சொல்லிட்டு வரேன், பிடிசி பம்புன்னு நம்ம வந்து புல் பேஸுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு வரேன். ஸோ கரெக்டாக வந்து மேக்ஸிமம் 99% வந்து அக்யூரேட்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம் பிடிசி மூவும். சரிங்களா? ஸோ இப்போவும் வந்து கரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் தான் பண்ணோம். நெக்ஸ்ட் டார்கெட் 60 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 64க்கு போகிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லையா? ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு 47க்கு, ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த 47 6 to 7 இந்த ஏரியா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா இந்த கேண்டில் ஏரியா. ஓகேவா? இந்த கேண்டில் சரிங்களா? இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து லைட்டாக இந்த மாதிரி இங்கே ஒரு ரீடெஸ்ட்டு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் இப்படி வந்துச்சுன்னா 47லேருந்து 46 அந்த மாதிரி ரீஜனில் வந்துச்சுன்னா அது நெக்ஸ்ட்டு டார்கெட் என்னன்னா டைரக்ட் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் கொடுத்ததுன்னா டைரெக்டாக ப்ரைஸ் வந்து 80-90 தான்.
ஓகேவா. டைரெக்டாக ப்ரைஸ் வந்து 80-90. பட் 64க்கு வந்துச்சுன்னா இங்கே பெரிய சைட்வே கொடுக்கலாம். ஓகேவா. 64க்கு பிடிசி வந்துருச்சுன்னா பெரிய சைட்வே கொடுக்கலாம். இந்த இடத்துல சைட்வே கொடுக்கும்போது டாமினன்ஸ் குறையும். டாமினன்ஸ் குறைஞ்சா ஆல் டிசிஷன் வந்து ஹெவியாக வந்து பம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். பிகாஸ் பிடிசிக்கு தான் ஆல்ட்டு காயின்லாம் வெயிட்டிங். சில ஆல்ட்டு காயின் நல்லா பம்ப் கொடுத்துருந்தோம், டாமினன்ஸ் இறங்கவே இல்லை. பட் வந்து மேஜரான ஆல்ட்டு காயின்லாம் 10x 5xலாம் கொடுத்துருச்சு. இப்போ வந்து பிடிசிக்காக தான். பிடிசி வந்து ஆல் டைம் உடைக்கிறதுக்கு தான் வெயிட்டிங் ஆல்ட்டு காயின்லாம். ஓகேவா. ஸோ உடைச்சதுக்கப்புறம் ஆல்ட்டு காயின் பர்ஃபார்மன்ஸு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். சரிங்களா. ஆல்ட்டு காயின் பர்ஃபார்மன்ஸு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது உடச்சிட்டு மேலே போய் நிற்குதா இல்லை 64ல் ரிஜெக்ட் ஆகி இங்கேயே சைட்வே போதான்னு தான் கேள்வி. ஓகேவா. 64 போனதுக்கப்புறம் அதனுடைய மூவ்மெண்ட் வச்சு நம்ம பார்க்கலாம். பட்டு ஆல்ட்டு சீசன் எப்போங்க வரும் அப்படின்னா, ஆல்ட்டு சீசன் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஜனவரி லாஸ்ட் இல்லைனா பிப்ரவரி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புனா அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதேலேருந்து பிடிசியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கோஆர்டினேஷன் கரெக்டாக வருது. நெக்ஸ்ட்டு வந்து பிடிசி ஆல் டைம் ஹை உடச்சிட்னா இல்லை இங்கேயே சைட்வே போச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஆல்ட்டு சீசன் தான். ஓகேவா. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லா ஹெவியான ஃப்ளோ ஆல்ட்டு சீசன் எப்போ வரும்னா பிடிசி சைட்வே போகணும். நல்லா ஹைப்பில் சைட்வே போகணும். நல்லா மேலே பம்ப் ஆனதுக்கப்புறம் ஒரு சைட்வே, அது ஆல் டைம் ஹை உடச்சி சைட்வே போதா இல்லை 64 ரிஜெக்ட் ஆகி இங்கே உள்ள சைட்வே போதான்னு தான் கேள்வி. சரிங்களா. ஸோ பார்க்கலாம். பட் ஆல் டிசிஷன் வந்து நம்ம நெருங்கி கிட்ட இருக்கும். ஓகேவா. அஸ் பர் மை டெக்னிக்கல் அனலைஸ். ஓகேவா. ஸோ இந்த டெக்னிக்கல் அனலைஸ் வச்சு தான் நம்ம வந்து இதுவரையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிமேல் வந்து ஃபர்தராகவும் அப்போ தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஆல்ட்டு சீசனில் எப்போன்னா கூடிய சீக்கிரம் ஆல்ட்டு சீசன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு பட் நல்ல ஃப்ளோ ஒன் டேக்கு பர் டே வந்து 1000 100% 50%லாம் பம்ப் ஆகும் பாருங்கள். யூஎஸ்டிடி பேரில் அப்படியே வரும். பட் பிடிசி பேர் எப்போ வரும்னா பிடிசி ஆல் டைம் உடச்சி எப்படி சைடு போன ஒரு இடத்துல நிற்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஆல் டிசிஷன் நல்ல ஃப்ளோ இருக்கும். ஓகேவா. டெலகிராம் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. டெலகிராமில் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் சொல்லிகிட்டே இருக்கேன். ரீசெண்டாக வந்து பிபி கூட சொல்லியிருந்தேன். ஸோ பிபி வந்து நெக்ஸ்ட்டு என்னுடைய ஒப்பீனியன் வந்து பிபி வந்து ஒரு நல்ல பம்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா. இங்கேருந்து கீழே போயிட்டு கூட வரலாம், இல்லைனா இங்கேருந்து நேரம் மேலவும் போகலாம், சான்ஸ் அதிகம். பட் இப்போ வாங்கலாம், அது உங்களுடைய ரிஸ்க். பிகாஸ் என்னென்னா நான் ஆல்ரெடி வந்து எவ்ரி காயின் பாட்டம்லேயே வந்து நிறைய சிக்னல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிபிக்கும் டெலகிராம் செக் பண்ணி பாருங்கள். லோவர் ரேஞ்சில் பிபி வந்து பையிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட்டை வந்து ரீசெண்டாக பிபிக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் நல்ல சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஐஎன்ஜே நிறைய காயின் வந்து நிறைய பம்ப் இருக்குது. சொலனாலாம் 10x பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 10x இங்கேருந்து. ஓகேவா. 5x இல்லைனா 10x சொலனாக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து 600 800 அந்த மாதிரி லெவலுக்கு போகிறதுக்கு மினிமம் டார்கெட். சரிங்களா. பட்டு சொலனாலாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்க நிறைய காயின் இருக்குது. ஓகேவா. பட் இயர்லியாக வாங்கினவங்களுக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க சொலனாலாம். ஓகேவா. நிறைய பேர் சொலனாலாம் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம வந்து சொலனா ஹோல்டிங் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணி ரேலியை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம். இனி வர ராலி வந்து இன்னும் வந்து இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்கும். நம்ம ஆல்ட்டு சீசன் இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அடிக்கடி நல்லா வீடியோ போடவே முடியல, ஹெவி ஒர்க் இருக்குது. ஸோ டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு நிபந்தனை போடணுன்னு இருந்தேன். ஸோ அதனால் போட்டுட்டேன். ஓகேவா. பிடிசி அனலைஸ் பார்த்துட்டோம். ஆல்ட்டு சீசன் எப்போனா சொல்லிட்டேன் 64லேருந்து சைடு எப்போனா வரும், இல்லைனா ஆல் டைம் உடச்சிட்டு சைடு எப்போனா வரும். ஓகேவா. ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் நாலேஜை பொறுத்து, ஓன் டெக்னிக்கல் நாலேஜ் பொறுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. சரிங்களா. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.